நகர்வாழ சடகோபன் தென்தமிழ் நூல்வாழ கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். எல்லாம் வல்ல ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ண சாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் தொடர்ந்து நம்மாழ்வார் அவர்களுடைய பாசுரத்தை சொல்ல இருக்கிறோம். சந்திரனை அழைத்தல். அம்புலி பருவத்திலே தாய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உணவு ஊட்டுதல் அந்த பருவத்தை பாடியிருக்கிறார். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் பொன்முக கிண்கிணி ஆர்ப்ப புழுதி அலைகின்றான் என் மகன் கோவிந்தன் கூத்தினை இளமாமதி நின்முகம் கண்ணுல ஆகில் நீ இங்கே நோக்கி போ என்று சந்தரனை பார்த்து பாடுகிறார். என் மகன் கோவிந்தன் தன் முகத்தினிலே கட்டிய நெற்றி சுட்டியானது பன்மறை அசையும்படியாகவும் திருவடியில் உள்ள கிண்கிணிகள் ஒலிக்கும்படியாகவும் சலங்கையினுடைய ஒளி தவழ்ந்து கொண்டு போய் புழுதியை அலைந்து கொண்டிருக்கிறான். இளமை தன்மையுள்ள சந்திரனே, உன் முகத்தில் கண்கள் இருந்தால் இப்பிள்ளையின் அழகிய கூத்தை காண்பாய் அப்படி என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக என் சிறு புகுட்டன் எனக்கோர் அமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான். அஞ்சனை வண்ணனோடு ஆட உறுதியில் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்து ஓடிவா என்று சொல்லுகிறார். பொருள், குளிர்ச்சி அழகிய இவற்றால் பிரியவனான சந்திரனே, என்னுடைய இந்த குட்டி பையன் எனக்கு ஒப்பற்ற அமுதம் போன்ற இனியவன். தன்னுடைய சிறிய கைகளால் பன்முறை உன்னையே சுட்டி சுட்டி அழைக்கிறான். எனவே நிலவை பார்த்து வா வா என்று அழைக்கிறான். குழந்தை பருவத்திலே கருமை நிறம் கொண்ட இப்பிள்ளையுடன் நீ விளையாட விரும்பினால் மகிழ்ச்சியுடன் ஓடிவா என்று நிலவை பார்த்து ரோதை சொல்லுகிறார். அடுத்தபடியாக சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பார்த்து சுற்றம் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நீர் ஒவ்வாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தளம் நோவாமே அம்புலி கடிது ஓடிவா. சந்திரனே, நீ உன் ஒளியால் 4 புறமும் பறந்து வீசுகிறாய் என்றாலும் என் மகன் கண்ணனின் திருமுக மண்டலத்துக்கு ஒப்பாக மாட்டாய். எனவே என்னுடைய மகனுடைய கண்ணபெருமானுடைய முகமொழிக்கு நீ ஒப்பாக மாட்டாய் என்று கூறுகிறார். ஆச்சரியப்பட தகுந்த குணங்களை உடையவனும் திருவேங்கட மலையில் எழுந்து அருளி உள்ளவனுமான இக்கண்ணபிரான் உன்னை விரும்பி சுட்டி அழைக்கின்ற கைத்தளங்கள் நோவாதபடி மிகவும் வேகமாக ஓடிவா என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்களை மேலிருந்து உன்னையே சுட்டி காட்டும் கான் தக்கது அரிதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கட் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாய் என்று சொல்கிறார். சந்திரனே, தன் கையில் சக்கரம் ஏந்திய இவன் சுதர்சன சக்கரத்தை ஏந்தியவன் அகன்ற கண்களால் மலர மலர பார்க்கிறான் உன்னை. என் இடுப்பில் இருந்து கொண்டு உன்னையே சுட்டி காட்டுகிறான். தக்கது இது என்று அறிந்தாகில் நீ வெறுப்பை உண்டாக்காமல் உடனே வா. நீ என்னை பிள்ளை பெறாத மடலனா இல்லையேல்
ஆகில் உடனே வா என்று குழந்தை குட்டி இல்லாதவனா நீ அப்படின்னு கேட்குறான். குழந்தை உனக்கு பிறக்கலையா அப்படின்னு. அது மாரியெல்லாம் இல்லை, அதனால நீ வந்து உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தபடியாக அழகிய வாயில் அமுத ஊரல் வெளியுற, அழகிய வாயில் அமுத ஊரல் தெளிவுற, மழலை முற்றாத இளம் சொல்லால் உன்னை கூறுகின்றான். குழகன் சீரி தரன் கூவ கூவ நீ போதியேல் உழலை ஆகாதே நீ செவி புகர்மாமாவி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒளியையும் பெருமையுடைய சந்திரனே, கண்ணன் தெளிவில்லாத மழலை சொற்களினாலே உன்னை அழைக்கிறான், பெருமாள் அழைக்கிறார். எல்லோருடனும் கூடி மகிழ்வரனும் பெரிய பிராட்டியாரை தன் திருமார்பில் கொண்டவனுமான இவன் மகாலட்சுமி. பலகாலும் உன்னை அழைத்து பேசுவதை கேள். இவன் பேச்சை கேட்காவிட்டால் உன் ஒளிக்கும் பெருமைக்கு பொருத்தமாகுமோ அப்படி என்று சொல்லுகிறார். எனவே அப்படிப்பட்ட பெருமானுடைய நாமங்களையும் அவனுடைய சின்னங்களையும் அணிந்து கொண்டு அவனை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் ஆனந்த கூத்தாடி கொண்டிருந்தால் கிருஷ்ண பரமாத்மா உங்களோடு உடன் வருவார். பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பார் என்பது உண்மை.